ஏ.ஆர். ரகுமானை சிக்கலில் மாட்டிவிட்ட மோகினி டே. செம்ம டென்ஷனில் ஏ.ஆர். ரகுமான். மோகினி டே விவகாரத்தில் நடந்தது என்ன தெரியுமா? ஏ.ஆர். ரகுமான் மனைவி சாய்ரா பானு அவருடைய கணவரை விட்டு பிரிவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது என தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதை உறுதி செய்தார் ஏ.ஆர். ரகுமான். இந்த நிலையில் ஏ.ஆர். ரகுமான் அவருடைய மனைவி சாய்ரா பானு இருவரும் பிரிவதற்கு என்ன காரணம் என பலரும் தலையை பீத்து கொண்டிருக்கையில், குறிப்பாக பேரன் பேத்தி எடுக்க வேண்டிய இந்த வயசில் எதற்காக இவர்கள் பிரிய வேண்டும் என்று இவர்கள் பிரிந்ததற்கான எந்த ஒரு காரணமும் தெரியாமல் பலரும் குழம்பி போயிருந்தனர். குறிப்பாக ஏ.ஆர். ரகுமான் சினிமாவில் மிஸ்டர் கிளீன் என்று சொல்லக்கூடியவர் என்பதால் நிச்சயம் அவரை எந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. அந்த வகையில் வேறு ஏதோ காரணத்திற்காகத்தான் ஏ.ஆர். ரகுமான் அவரது மனைவி இருவரும் பிரிந்திருக்கலாம் என நம்பப்பட்டது. இப்படி ஒரு சூழலில் ஏ.ஆர். ரகுமான் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிவதாக அறிவித்த அடுத்த நாள் அவருடைய இசைக்குழுவில் கித்தார் வாசித்த மோகினி டே என்கின்ற 29 வயது பெண் அவருடைய கணவர் மார்க்கை விட்டு பிரிவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஏ.ஆர். ரகுமான் பிரிவு, மோகினி பிரிவு, இதை இரண்டையும் இணைத்து வைத்து மிகப்பெரிய அளவில் வதந்திகள் பரப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக ஏ.ஆர். ரகுமான் இசைக்குழுவில் இடம்பெற்ற மோகினி அவர் கணவரை பிரிந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என்றும், அப்படி இருக்கையில் ஏ.ஆர். ரகுமான் அவருடைய மனைவியை விட்டு பிரிவதாக அறிவித்து அடுத்த நாள் ஏன் அறிவிக்க வேண்டும், இதனால் தானே இவ்வளவு பிரச்சனை என்கின்ற சர்ச்சையும் எழுந்துள்ளது. அதாவது மோகினி பப்ளிசிட்டியை விரும்பக்கூடியவர். அந்த வகையில் தொடர்ந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் அவர் ரொம்ப கிளாமராக உடை அணிவித்து கித்தார் வாசிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிடுவார். இதற்கு முக்கிய காரணம், கவர்ச்சியாக ஆடை உடுத்தி கித்தார் வாசிக்கும் போது தன்னுடைய கிளாமருக்காக தன்னை சமூக வலைதளங்களில் பின்தொடர்பவர்கள் அதிகரிப்பார்கள். மேலும் வீவ்ஸ் அதிகமாக போகும் என்கின்ற விமர்சனம் ஏற்கனவே மோகினி டே மீது உண்டு. அந்த வகையில் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் கித்தார் வாசிக்கும் வீடியோக்களை பார்த்தாலே பலருக்கும் தெரியும், இவர் கித்தார் வாசிக்கிறாரா அல்லது கவர்ச்சி காட்டுகிறாரா என்று பல விமர்சனங்களும் உண்டு. அப்படி இருக்கையில் ஏ.ஆர். ரகுமான் அவருடைய மனைவியை விட்டு பிரிவதாக அறிவித்த அடுத்த நாள் மோகினி டே அவருடைய கணவரை விட்டு பிரிவதாக அறிவித்ததால் ஹைலைட்டே வருவோம் என்று ஒரு பப்ளிசிட்டிக்காக கூட மோகினி இப்படி செய்திருக்கலாம். ஆனால் அவர் செய்த செயல் ஏ.ஆர். ரகுமானுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்திவிட்டது. குறிப்பாக மோகினி டேவையும் ஏ.ஆர். ரகுமானையும் இணைத்து வைத்து பரப்பப்பட்ட வதந்தி ரகுமானுக்கு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் மோகினி விளம்பரத்திற்காக கூட இப்படி தன்னுடைய கணவரை பிரிந்து பல நாட்களாகி தற்பொழுது தெரிவித்திருக்கலாம். ஆனால் அதுவே மிகப்பெரிய சர்ச்சைக்கு காரணமாகிவிட்டது என கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.